சிரியாவில் உள்ள தனது தூதரகத்தின் மீதான தாக்குதலுக்கு பதிலடி தரும் வகையில் இஸ்ரேல் மீது ஆளில்லா விமானங்களையும் ஏவுகணைகளையும் ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியது. இதனை இஸ்ரேல் ராணுவமும் உறுதி செய்திருக்கும் நிலையில் எதற்கும் தயாராக உள்ளோம் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலை நோக்கி பறந்த சில ஈரானின் ஆளில்லா விமானங்களை அமெரிக்க படைகள் சுட்டு வீழ்த்தியதாக அசோசியேட்டட் பிரஸ் தெரிவித்துள்ளது. மேலும் ஜெருசலேமில் வான்வழி தாக்குதல் சைரன்கள் ஒலிப்பதாகவும் வெடிக்கும் சத்தம் மேலே வானத்தில் கேட்கிறது என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிரதமர் மோடி முன்னிலையில் மக்களவைத் தேர்தலுக்கான பாஜகவின் தேர்தல் அறிக்கை டெல்லியில் இன்று வெளியிடப்படுகிறது. பாஜகவின் தேர்தல் அறிக்கையில் அனைத்து தரப்பினரையும் கவரும் வகையில் வாக்குறுதிகள் இடம்பெறக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் 16 பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. அதன்படி இமாச்சல பிரதேசம் மண்டி தொகுதியின் பாஜக வேட்பாளரும் பாலிவுட் நடிகையுமான கங்கனா ரணாவத்திற்கு எதிராக காங்கிரஸ் வேட்பாளராக விக்ரமாதித்ய சிங் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019 தேர்தலை விட 2024 தேர்தலில் காங்கிரஸ் அதிக இடங்களை பெறும் என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். கொல்கத்தாவில் பேசிய அவர், இந்த தேர்தலில் மமதா பானர்ஜி முக்கிய வீரர் என்றும் மாநிலத்தில் அவர் கோட்டையை தக்க வைப்பது இந்தியாவை வலுப்படுத்தும் என்று கூறினார். குஜராத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை இடைத்தேர்தலுக்காக பாஜக சார்பாக பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ள 40 நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை அக்கட்சி வெளியிட்டுள்ளது. பிரதமர் மோடி, ஜே.பி. நட்டா, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், யோகி ஆதித்யநாத், நிதின் கட்கரி உள்ளிட்ட பலர் இதில் இடம்பெற்றுள்ளனர். பாஜக மீண்டும் வெற்றி பெற்றால் இந்தியா சர்வாதிகார நாடாக மாறிவிடும் என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் எச்சரித்தார். கலவரம் செய்வது என்பது பாஜகவின் டிஎன்ஏவிலேயே ஊறி போனது என்று விமர்சித்த அவர், தொழில் நகரங்களான திருப்பூர், கோவை மீது இரட்டை தாக்குதல் நடத்தியவர் பிரதமர் மோடி என்று கூறினார். பிரதமர் மோடியை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியால் எந்த காலத்திலும் கட்சி நடத்தவோ அரசியல் செய்யவோ முடியாது என முதலமைச்சர் மு. ஸ்டாலின் விமர்சித்தார். டிவி சீரியலில் திடீரென ஆட்களையும் காட்சிகளையும் மாற்றுவதைப் போல அதிமுகவில் பாஜக சதி நாடகங்களை அரங்கேற்றியிருப்பதாக தெரிவித்தார். சிதம்பரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சந்திரகாசனை ஆதரித்து அரியலூர் மாவட்டம் கொல்லப்புரம் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பாஜகவை அதிமுக எதிர்க்குமா என்ற முதலமைச்சர் மு. ஸ்டாலினின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக, நான் என்ன துப்பாக்கியை கொண்டு சுடவா முடியும் என வினவினர். தமிழ்நாட்டில் 70 லட்சம் மகளிருக்கு மட்டுமே மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுவதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, 1,15 லட்சம் பேருக்கு வழங்குவதாக திமுக ஏமாற்றுவதாக புகார் தெரிவித்தார். அமைச்சர் உதயநிதி சொன்னதை நம்பி பெண்கள் நகைகளை அடகு வைத்து ஏமாந்து விட்டதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாட்டில் பரப்புரை மேற்கொள்ள வரும் 16ஆம் தேதி மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் மீண்டும் தமிழ்நாடு வரவுள்ளார். ஈரோடு, பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி தொகுதிகளில் போட்டியிடும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் வாகன பேரணி மேற்கொள்ள உள்ளார். கோவையில் அண்ணாமலைக்கு ஆதரவாக ரோட் ஷோ நடத்திய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் காலில் மைக் விழுந்ததால் வலியால் துடித்தார். தொண்டர்கள் பதறியதும் அது பிராக்சரான காலுப்பா என கூறி சிரித்தார். நல்லதொரு பிரதமர் மற்றும் நல்லதொரு மாநில தலைவரால் வெற்றி கிடைக்கப் போவதாக அவர் கூறினார். மத்திய சென்னை மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தங்கசாலையில் ஆதரவு திரட்டிய போது பேசிய அவர், இதற்கு முன்னால் கோபேக் மோடி என சொல்லி வந்தோம் என்றும் இனிமேல் கெட் அவுட் மோடி என சொல்வோம் என ஆவேசமாக பேசினார். பிரதமர் மோடியின் துக்ளக் தர்பார் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பி தெரிவித்திருக்கிறார். சாத்தான்குளம் அருகே தட்டார்மடம் பகுதியில் வாக்கு சேகரித்த அவர், தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட பாஜகவிற்கு தைரியம் இல்லை என விமர்சித்திருக்கிறார். மருது சகோதரர்கள் பிறந்த ஊரான நரிக்குடி என் முக்குளம் கிராமத்தில் தனது சொந்த செலவில் மருதிருவர்களுக்கு மணிமண்டபம் கட்டிக் கொடுப்பதாக ஓ. பன்னீர்செல்வம் வாக்குறுதி அளித்தார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திருச்சுழி சட்டமன்ற தொகுதியில் பலாப்பழ சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரித்தார்.
கார், செல்போன் புதிது வாங்க நினைக்கும் மக்கள் புதிய சின்னமான மைக்குக்கு ஏன் வாக்களிக்க நினைக்க கூடாது என சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாகை மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகாவை ஆதரித்து திருவாரூரில் பேசிய அவர் உதயசூரியன் கை தாமரை சின்னங்கள் பழசு என்று கூறினார். பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருப்பதை கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்து போய் உள்ளதாக டிடிவி தினகரன் விமர்சித்துள்ளார். தேனியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பிரச்சாரத்தின் போது ஓ பன்னீர்செல்வத்தையும் என்னையும் அண்ணாமலை பிரித்து பேசவில்லை என்றார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மணிக்குண்டு பகுதியில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரத்தின் போது போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் சற்று சிரமத்திற்கு ஆளாகினர். தென்காசி தொகுதி புதிய தமிழகம் கட்சி வேட்பாளர் கிருஷ்ணசாமியை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார். தென்சென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் சென்னை தியாகராய நகர் பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கூட்டணி கட்சி நிர்வாகிகளோடு அங்குள்ள கடைகளுக்கு சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கியும் வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கும் ஆதரவு திரட்டினர். அரக்கோணம் மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகனை ஆதரித்து அமைச்சர் ஆர் காந்தி வாக்கு சேகரித்தார். ராணிப்பேட்டை பகுதியில் வேட்பாளரோடு சென்று ஆதரவு திரட்டிய அவருக்கு ஜேசிபி இயந்திரம் மூலமாக மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு தொண்டர்கள் சால்வை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத் பகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திமுக வேட்பாளர் கனிமொழி மயக்கமடைந்த மூதாட்டிக்கு முதலுதவி அளித்தார். அந்த பெண்ணின் முகத்தை டிஷ்யூ பேப்பரால் துடைத்துவிட்டு அவர் மூதாட்டியை வீட்டுக்கு பத்திரமாக அனுப்பி வைத்தார். பாஜகவிற்கு சாதியும் மதமும் இரு கண்கள் போன்றது என சீமான் விமர்சித்திருக்கிறார். தஞ்சை மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஹுமாயூன் கபீரை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் காவிரியில் ஒரு சொட்டு நீர் கூட தர முடியாது என சொன்னவர்களுக்கு முதல்வர் வாக்கு கேட்பதாக குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் ஆரணி மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜிவி கஜேந்திரனை ஆதரித்து கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பிரச்சாரம் செய்தனர். அப்போது ஹோட்டலில் பொதுமக்களுக்கு தோசை சுட்டுக் கொடுத்து அதிமுக நிர்வாகிகள் வாக்கு சேகரித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே பாஜக வேட்பாளர் அஸ்வத்தாமனின் காரை அமமுக கட்சி நிர்வாகிகள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அமமுக நிர்வாகிகளை புறக்கணிக்கும் பாஜக வேட்பாளர் தனது பிரச்சார வாகனத்தில் அமமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர். காரைக்குடி அருகே கோவிலூரில் பரப்புரைக்கு சென்ற அதிமுக வேட்பாளர் சேவியர்தாஸின் வாகனத்தை பறக்கும் படை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தனர். எந்தவித பரிசு பொருளோ பணமோ இல்லை என்பதை உறுதிப்படுத்திய அதிகாரிகள் சோதனையை முடித்து வாகனத்தை அனுப்பினர். திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் பாஜக நிர்வாகி ஜவஹர்குமாரின் வீட்டில் நடத்தப்பட்ட ஐடி ரெய்டில் கணக்கில் காட்டப்படாத 31,74,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க வைத்திருந்தாரா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தின் சகோதரி ஜெயக்குமாரியின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அப்போது சீல் வைக்கப்பட்ட சூட்கேஸ் மற்றும் 2 பைகளில் ஆவணங்களை அதிகாரிகள் எடுத்து சென்றதாக கூறப்படுகிறது. சென்னை ஷெனாய் நகரில் மத்திய வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் போலீசார் தபால் வாக்குகளை பதிவு செய்தனர். 3வது நாளாக காவல்துறையினர் வரிசையில் நின்று தபால் மூலம் வாக்கு செலுத்தி தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். டெல்லியில் உள்ள குருத்வாராவில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி வழிபாடு நடத்தினார். சீக்கியர்களின் அறுவடை திருநாளான பைசாகி பண்டிகையொட்டி குருத்வாரா சென்று தரிசனம் செய்தவருக்கு சீக்கிய மத குருமார் பூச்செண்டு கொடுத்து ஆசீர்வதித்தார். காங்கிரஸ் கட்சி ஓபிசி மக்களுக்கு விரோதி என மத்திய அமைச்சர் அமித்ஷா விமர்சித்திருக்கிறார். மேலும் பல ஆண்டுகளாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி அநீதி இழைத்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். ஆனால் பிரதமர் மோடி தான் ஓபிசி ஆணையத்திற்கு அங்கீகாரம் வழங்கியதாக தெரிவித்தார்.
மேகாலயா மாநிலம் ஷில்லாங்கில் துணை ராணுவ பாதுகாப்பு படையினர் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி மேகாலயாவில் வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கும் நிலையில் நகரின் முக்கிய இடங்களில் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அமைச்சரும் ஒடிசா மாநிலம் சம்பல்பூர் தொகுதி பாஜக மக்களவை வேட்பாளருமான தர்மேந்திர பிரதான் சாலை பேரணி நடத்தி மக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். அவருடன் 6 முறை எம்பியும் கட்டாக் பாஜக வேட்பாளருமான பத்ருகரி மக்தாப் உள்ளிட்ட பலர் சாலை பேரணியில் பங்கேற்றனர். ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் நடத்திய பேருந்து யாத்திரை பிரச்சாரத்தில் அவரது மனைவி பாரதி மக்களோடு மக்களாக கலந்து கொண்டார். அப்போது முதலமைச்சரின் வாகனம் அவரை கடந்து சென்றபோது மக்களோடு மக்களாக உற்சாகமடைந்து கையசைத்து மகிழ்ந்தார். நாட்டில் மோடி அல்லது இடி இதுதான் அரசியலா என தெலங்கானா முன்னாள் முதலமைச்சரும் பிஆர்எஸ் கட்சி தலைவருமான சந்திரசேகர ராவ் கேள்வி எழுப்பினர். நாட்டில் ஒன்று பாஜகவில் சேர வேண்டும் அல்லது சிறைக்கு செல்ல வேண்டும் என்ற நிலை உள்ளதாக அவர் விமர்சித்தார். சந்திரசேகர ராவ் மகள் சிறையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிக மதிப்பீட்டில் தேர்தல் பத்திரங்களை வாங்கிய மேகா என்ஜினியரிங் நிறுவனம் மீது சிபிஐ ஊழல் வழக்கு பதிவு செய்துள்ளது. தேசிய கனிம வளர்ச்சிக் கழக அதிகாரிகளுக்கு லஞ்சம் வழங்க முயன்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு தொடர்பாக மேற்கு வங்கத்தில் கைது செய்யப்பட்ட இருவரையும் 10 நாள் காவலில் எடுத்து என்ஐஏ அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். ராமேஸ்வரம் கஃபேவில் குண்டு வைத்தவர் மற்றும் அதற்கு மூளையாக செயல்பட்டவர் என கூறி இருவரை கைது செய்தனர். மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி கொல்கத்தாவில் உள்ள காளிகாட் கோவிலில் வழிபாடு செய்தார். உறவினர்களோடு கோவிலுக்கு சென்ற மமதா பானர்ஜி ஆலயத்தில் இருந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வணங்கினார். ரயிலில் பெண்கள் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பிய பெண் பயணி ஒருவரிடம் டிக்கெட் பரிசோதகர் அலட்சியமாக பதிலளித்த வீடியோ வெளியாகி கண்டனத்தை பெற்றிருக்கிறது. அதிக அளவில் பயணிகள் ஏறுவதால் நெரிசலில் சிக்குவதால் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாவதாக கூறிய அந்த பெண்ணிடம் தான் ஒன்றும் ரயில்வே அமைச்சர் இல்லை என டிடிஇ பதிலளித்திருக்கிறார். கேரளாவில் ஹட்டியா எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஹட்டியா என்பதை கொலைகாரன் என மலையாளத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹிந்தியில் ஹத்யா என்றால் கொலை என பொருள்படுவதை வைத்துக் கொண்டு பெயர் மாற்றம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. டெல்லியில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக அங்கு சென்ற 22 விமானங்கள் திருப்பிவிடப்பட்டன. தலைநகர் டெல்லியில் பலத்த காற்று, இடி மின்னலோடு கூடிய மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளது. அத்தோடு இன்றும் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அசாம் மாநிலத்தில் நடைபெற்ற பிகு கொண்டாட்டத்தில் மத்திய அமைச்சர் சர்பானந்த சோனோவால் கலந்து கொண்டார். திப்ருகரில் உள்ள தனது இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில பெண்களின் பாரம்பரிய நடனத்தை கண்டு களித்தார். சென்னையில் காவல்துறையினர் தபால் வாக்கு செலுத்துவதற்கான கால அவகாசம் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். இதுவரை சென்னையில் 15,64 லட்சம் ரூபாய் மதிப்புடைய பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி நகர்மன்ற தலைவர் வீட்டை முற்றுகையிட்ட இஸ்லாமிய பெண்களை சேர்மனின் மகள் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரியோடு பிரச்சாரத்திற்கு சென்ற பெண் ஒருவர் இஸ்லாமிய பெண்களை தரக்குறைவாக பேசியதால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அம்பேத்கர் பிறந்த நாளான இன்று மாவட்ட திமுக அலுவலகங்களில் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என திமுக கட்சி தலைமை அறிவித்துள்ளது. அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அம்பேத்கர் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டிற்கான மீன்பிடி தடைக்காலம் நாளை முதல் தொடங்குகிறது. இதனால் கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் திங்கட்கிழமை முதல் கடலுக்கு செல்ல மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் ராமேஸ்வரத்தில் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் மழையால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி, செங்குன்றம், மீஞ்சூர், பழவேற்காடு சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்த சாலைகளில் நெரிசலை சமாளிக்க நிரந்தரமாக போக்குவரத்து காவலர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் வளர்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் சங்கர் கொலை வழக்கில் கைதாகி சிறையில் இருந்து வெளியில் வந்த கவுன்சிலர் சாந்தகுமார் மர்மமான முறையில் உயிரிழந்தார். காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே காவல்துறை வாகனம் மோதிய விபத்தில் படுகாயமடைந்த டாஸ்மாக் பார் உரிமையாளர் மருத்துவமனை செல்லும் வழியில் உயிரிழந்தார். இதனால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் அசம்பாவிதங்களை தவிர்க்க போலீசார் குவிக்கப்பட்டனர். மயிலாடுதுறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் தனியாக நிறுத்தப்பட்டிருந்த பைக்கில் அமர்ந்து செல்போன் பேசுவதைப் போல நடித்து பைக்கினை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சேலம் மாவட்டம் மாவடிப்பாளையத்தில் சரக்கு ரயில் மீது ஏறி விளையாடிய போது திடீரென மின்சாரம் தாக்கியதில் மாணவன் படுகாயமடைந்தார். 11ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் முகேஷ் கோடை விடுமுறை என்பதால் நண்பர்களோடு விளையாட சென்றதாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பூட்டியிருந்த வீட்டின் கதவை உடைத்து 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் 60,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். வீட்டின் உரிமையாளர் வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் கைவரிசை காட்டியுள்ளனர். சென்னை அடுத்த நெற்குன்றத்தில் கிறிஸ்தவ போதகர்கள் மதமாற்றம் செய்ய முயற்சிப்பதாக கூறி அவர்களை இருவர் மிரட்டும் வீடியோ வெளியான நிலையில் பாஜக பிரமுகர்கள் இருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவ போதகர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். கிருஷ்ணகிரி ஜக்கப்ப நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் விலை உயர்ந்த பைக்கை 3 இளைஞர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. இது தொடர்பாக பைக்கின் உரிமையாளர் புகார் அளித்த போது தேர்தலை காரணம் காட்டி காவல்துறையினர் புகாரை பெற மறுப்பதாக கூறப்படுகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கெங்குரெட்டி குப்பத்தில் பெரியம்மாவை கட்டி போட்டுவிட்டு 3 சவரன் தங்க நகையை திருடி சென்றதாக தங்கை மகள் உள்ளிட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்காதலன் தொழில் துவங்குவதற்காக பணம் கேட்டு தராததால் தங்கை மகள் நகையை பறித்ததாக கூறப்படுகிறது. இத்தாலியில் உள்ள ஒரு நகரம் குளிர்காலத்தில் ராட்சத கண்ணாடியை பயன்படுத்தி சூரிய ஒளியை கிராமத்திற்கு கொண்டு வரும் நிகழ்வு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. பள்ளத்தாக்கில் உள்ள விகனலா கிராமத்தில் குளிர்காலத்தின் போது இருள் சூழ்வதை தவிர்க்க சூரிய ஒளி கிராமத்தில் எதிரொலிக்கும் வகையில் மலை உச்சியில் கண்ணாடி பொருத்தப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற IPL லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் வீழ்த்தியது. முதலில் களமிறங்கிய பஞ்சாப் அணி 20 ஓவர்கள் முடிவில் 147 ரன்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 19.5 ஓவர்களில் 152 ரன்களை அடித்து த்ரில் வெற்றி பெற்றது. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஜாம்பவான் தோனி ஸ்டைலில் ஸ்டம்புகளை பார்க்காமல் த்ரோ அடித்து ரன் அவுட் செய்து ராஜஸ்தான் அணி கேப்டன் சஞ்சு சாம்சன் அசத்தி உள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சிகளை இணையத்தில் பகிர்ந்து ரசிகர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். மும்பை இந்தியன்ஸ் அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 4வது வெற்றி பெறுமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். மும்பையில் இன்று இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் 29வது லீக் போட்டியில் இரு அணிகளும் மோத உள்ளன. காயம் காரணமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் நட்சத்திர ஆல்ரவுண்டர் மிச்சல் மார்ஸ் மேல் சிகிச்சைக்காக ஆஸ்திரேலியா செல்ல உள்ளார். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான லீக் போட்டியின் போது களமாடிய போது காயம் ஏற்பட்டது. தற்போது காயம் தீவிரமடைந்ததால் அவர் ஆஸ்திரேலியா செல்ல உள்ளார்.
இலங்கை கிரிக்கெட் வீரரும் சிஎஸ்கே வேகப்பந்து வீச்சாளருமான பத்திரனா தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டையொட்டி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். IPL போட்டிக்காக இந்தியா வந்திருக்கும் நிலையில் வீடியோ காலில் தனது உறவினர்களை தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். கணவர் மிகவும் சரியானவராக இருந்ததால் விவாகரத்து செய்ததாக பிரபல கால்பந்து வீரர் காகாவின் முன்னாள் மனைவி காரணம் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக பேசிய கரோலின் காகா தனக்கு ஒருபோதும் துரோகம் செய்யவில்லை என்றும் அவர் தன்னை நன்றாக நடத்தியதாகவும் விளக்கமளித்திருக்கிறார். சென்னை கொரட்டூரில் நடிகர் விஜய் கட்டிய சாய்பாபா கோவிலில் நடிகர் ராகவா லாரன்ஸ் சுவாமி தரிசனம் செய்தார். தாய் ஷோபா சந்திரசேகருக்காக நடிகர் விஜய் கொரட்டூரில் சாய்பாபா கோவில் கட்டி கொடுத்து கும்பாபிஷேகம் நடத்திய நிலையில் அந்த கோவிலில் ஷோபாவுடன் சேர்ந்து நடிகர் ராகவா லாரன்ஸ் சுவாமி தரிசனம் செய்தார். மதுரையில் உள்ள திரையரங்கில் ரோமியோ படத்தை பார்த்த விஜய் ஆண்டனி படத்தின் வெற்றியை ரசிகர்களோடு கேக் வெட்டி கொண்டாடினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மதுரையில் படத்தின் வெற்றியை கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். காலா கபாலி படம் பேசும் அரசியல் நடிகர் ரஜினிக்கு புரிந்ததா என்ற கேள்விக்கு இயக்குனர் ப. ரஞ்சித் பதில் சொல்லாமல் கிண்டலாக சிரித்தது ரசிகர்களை கொந்தளிப்பாக்கியுள்ளது. மலையாள பேட்டியில் பேசிய ப. ரஞ்சித் ரஜினியை அவமதிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் திட்டி தீர்த்து வருகின்றனர். பாரதி, பாபா, தூள் போன்ற படங்களில் நடித்த நடிகர் சாயாஜி ஷிண்டே திடீர் நெஞ்சுவலி காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தான் நலமாக இருப்பதாக தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். மெகாஸ்டார் சிரஞ்சீவியின் மகனும் நடிகருமான ராம் சரணுக்கு வேல்ஸ் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கியுள்ளது. RRR படத்தின் மூலமாக பட்டி தொட்டியெல்லாம் பிரபலமான ராம் சரண் தற்போது ஷங்கர் இயக்கத்தில் கேம் சேஞ்சர் எனும் படத்தில் நடித்து வருகிறார். நடிகை பூஜா ஹெக்டே 45 கோடிக்கு கடற்கரை அருகே புதிதாக வீடு கட்டி குடியேறியிருக்கிறார். மும்பை பாந்திரா பகுதியில் 4000 சதுர அடியில் பிரம்மாண்டமாக வீடு கட்டி நடிகை பூஜா ஹெக்டே குடியேறியிருப்பது சினிமா வட்டாரத்தில் பேசுபொருளாக இருக்கிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் 2வது நாள் நிகழ்ச்சியில் அன்னை மீனாட்சி அம்மன் அன்ன வாகனத்திலும் சுந்தரேஸ்வரர் பிரியா விடையுடன் பூத வாகனத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கைலாய வாத்தியங்கள் முழங்கிட மாசி வீதிகளில் வலம் வந்த அம்மனை பக்தர்கள் மனமுருகி வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள ராமசாமி கோவிலில் ராமநவமி பெருவிழாவையொட்டி உற்சவர் ராமபிரான் சிறப்பு அலங்காரத்தில் ஹனுமந்த வாகனத்தில் எழுந்தருளினார். மேளதாளங்கள் முழங்க ராமபிரான் வீதி உலா செல்ல திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். கரூரில் வேம்பு மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி பூச்சொரிதல் விழா மேளதாளங்களோடு சிறப்பாக நடைபெற்றது. செல்வ விநாயகர் கோவிலில் இருந்து வேம்பு மாரியம்மனுக்கு பல்வேறு வகையான மலர்களை அம்மன் வாகனத்தில் வைத்து பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் சுங்கத்தில் ஸ்ரீ பட்டத்துளசி அம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி பக்தர்கள் அலகு குத்தியும் பெண்கள் பால்குடம் சுமந்து சென்றும் நேர்த்திக் கடன் செலுத்தினர். தென்காசி மாவட்டம் கரிவளம்பந்தநல்லூரில் பால்வண்ணநாதர் கோவில் பங்குனி திருவிழா தேரோட்டத்தின் போது தேர் தடி போடுவதில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து மீண்டும் தேரோட்டம் நடைபெற்றது. காரைக்காலை அடுத்த தருமபுரத்தில் பழமை வாய்ந்த புனித செபஸ்தியர் ஆலயத்தின் 150ஆம் ஆண்டு தேர்பவனி விழா கோலாகலமாக நடைபெற்றது. மாதா, அந்தோணியார் உள்ளிட்ட 5 சொரூபங்கள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி வீதி உலா வந்தது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் ராயபுரம் புனித ஜெர்மேனம்மாள் ஆலயத்தின் 112வது ஆண்டு திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு நடத்தினர். பின்னர் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர்களில் அன்னை மாதா, சூசையப்பர், இயேசு கிறிஸ்து ஆகியோர் வீதி உலா சென்றனர். இந்தியாவில் சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்ட ரியல்மி நார்சோ 70 ஸ்மார்ட் போனுக்கு 3000 ரூபாய் வரை தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நார்சோ 70 ப்ரோ மாடலின் பேஸ் வேரியண்டை 17,999 விலையிலும், டாப் எண்ட் வேரியண்டை 18,999 விலையிலும் வாங்கிட முடியும்.
8 MB கேமரா, டைமண்ட் சிட்டி 6080 சிப்செட், 70W சார்ஜிங் போன்ற பட்டையை கிளப்பும் அம்சங்களை கொண்ட டெக்னோ போவா 6 Pro போனுக்கு அமேசானில் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. 5000 ரூபாய் வரை கிடைக்கும் தள்ளுபடி மூலம் அமேசான் தளத்தில் இந்த செல்போனை 16,999 என்ற பட்ஜெட்டில் வாங்கிக் கொள்ளலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.